எப்படி தேர்தல் முடிவுக்கு பிறகு மாநில கட்சிகளோட பேசி நாங்க வந்து ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு விஷுவல் திங்கிங் மாதிரி இருக்கு. அது மேஜர் ஸ்டேட்ஸ்ல எந்தெந்த கட்சிகளுக்கு அந்த மாதிரியான வாய்ப்பு இருக்குங்கிறத உங்களால சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்ல முடியும். அதாவது இப்போ இன்னைக்கு முலாயம் சிங் யாதவ், மாயாவதி இவங்க 2 பேருக்கும் தான் அந்த மாநிலத்துல பெரும்பான்மை கிடைக்கும். 80 சீட் இருக்குன்னா 40க்கு மேல இவங்க 2 பேரும் வாங்குவாங்க. ஒருவேளை பிஜேபி முன்னிருந்த நிலைமையிலேருந்து ஒரு 5 சீட்டு கூட வாங்கலாமா இருக்கலாம். பட் இவங்க 2 பேரும் தான் பெரும்பான்மை வாங்குவாங்க. அதுக்கான வாய்ப்பு தான் அங்கே அது இப்போ, ஏன்னா காங்கிரஸ் ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல. அதே மாதிரி நீங்கள் ஜேடியு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸு, நிதிஷ்குமார் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. பிஜேடி வில் ஸ்வீப் ஒரிசாங்கிறது தான் நமக்கு கிடைக்கிற தகவல். அதே மாதிரி லெஃப்ட்டை பொறுத்தளவில் இவங்க சகோதரர் சொல்லும்போது சொன்னாங்க. பட் இருந்தால் கூட லாஸ்ட் டைமோட டெஃபினெட்லி தெர் இஸ் கோயிங் டு பி. லாஸ்ட் டைம் ஒரு 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 ஆன்டி சிபிஎம் கேங்கிங் அப் இருந்தது. அது ஒரு இமாரலாவும் மோசமான அடுத்தளத்தோடையும் இருந்தது. பட் இந்த தடவை தேர்தல் கமிஷன் தலையீடு இருக்கு, ஓரளவுக்கு முன்னேறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. 4 முறை போட்டி இருக்கு வெஸ்ட் பெங்கால்ல. எல்லா இடங்களையும் 4 முறை போட்டி இருக்கு. அப்ப இப்படி வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 4-5 கட்சிகள் காங்கிரஸோட கூட வந்துடும். காங்கிரஸ் 100-110 வாங்குதுன்னு வச்சுங்க. இந்த 4-5 கட்சிகள் மட்டுமே 100-120 சீட்டுக்கு மேல ஜெயிப்பாங்க. சில கட்சிகளோட சில பிரச்சனைகள் இருக்கு. நாங்க வந்து இன்னைக்கு நீங்க நாளைக்கு யார் பிரதம மந்திரி என்ன கொள்கைன்னு கேட்ட சொல்ல முடியாது. ஆனா வரலாறு சில வாய்ப்புகளையும் சவால்களையும் நம்ம முன்னாடி கொண்டு வரும்போது அதை ஒன்றிணைத்து அந்த சவாலை சந்திக்கிற வலு இடதுசாரிகளுக்கு இருக்கு. நான் அதனால தான் சொல்றேன், பிரகாஷ் சொன்னதுல என்ன உள்ளடக்கம் இருக்குன்னா, நாங்க காங்கிரஸுக்கே குறைந்தபட்ச திட்டம் முன்னிபந்தனை போட்டு கொடுத்தவங்க. அதனால ஒரு 3வது அணியினுடைய ஆட்சி வரும் என்றால் அதுக்கு ஒரு ஐடியாலஜிக்கல் ஓரியன்டேஷன் கொடுக்கறதுக்கும் அவங்கள ஒருங்கிணைப்பதற்குமான அந்த வேலையை, கன்ஸ்ட்ரக்டிவ் ஒர்க்கை நிச்சயமாக இடதுசாரிகளால் தான் செய்ய முடியும். அதனால இடதுசாரிகள் ஆட்சியில பங்கேற்கிறாங்களா இல்லையாங்கிறது வேற விஷயம், வரலாறு உங்களுக்கு தெரியும். ஆனா இடதுசாரிகள் இவர்களை ஒருங்கிணைக்கிற வேலையும், அதுக்கு வந்து ஒரு ஐடியாலஜிக்கல் ஓரியன்டேஷன் கொடுக்கிற வேலையும், அது மூலமாக ஒரு மாற்றுக் கொள்கையை அமல்படுத்துறதுக்கு ஐடியாலஜி இல்லாதவர்களுக்கு ஐடியாலஜிக்கல் ஓரியன்டேஷன் கொடுக்கிற மாதிரி குறைந்தபட்ச பொது திட்டம். நீங்க என்ன எதுக்காக ஐடியாலஜிக்கலா முடியாம இருக்கலாம், பட் குறைந்தபட்ச திட்டம்ங்கிற அர்த்தத்துல நீங்க அதை எடுத்துக்கலாம். குறைந்தபட்ச திட்டம் கொள்கையற்ற கூட்டணின்னு சொல்ற கம்யூனிஸ்ட் இன்றைக்கு வந்து இவங்களெல்லாம் சேர்த்து கொள்கை முரண்பாடாக இருக்கிற இவரெல்லாம் சேர்ப்பேன்னு அவர் சொல்றாரு. நான் கேட்கிறேன், மாயாவதி முலாயம் சிங்கை பிரைம் மினிஸ்டர் எடுத்துப்பாங்களா? மாயாவதி எடுத்துப்பாங்களா? புரிஞ்சுக்கிறேன். 2 பேர்ல ஒருத்தர் 2 பேரும் சேர்ந்து இருப்பாங்களா? இப்ப காங்கிரஸ் 2 பேரும் சேர்ந்து ஆதரிக்கிறாங்கல்ல, அது வேறங்க. நான் சொல்லுவது பிரதமர்னு வரும்பொழுது இவங்களுடைய நிலைப்பாடு என்னன்னு பார்க்கணும். இல்ல இந்த இடதுசாரிகள் நான் என்ன சொல்ல, இடதுசாரிகள் பொதுவாகவே மக்களுடைய அந்த ஒரு தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளுகின்ற மனோபாவம் ஏன் இருக்க மாட்டேங்குதுன்னு தான் எனக்கு புரியல. பிஜேபி முதன்மையான கட்சியா வரணும், ஆளட்டும், 5 வருஷம் ஆளட்டும், மக்கள் அதுக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்கன்ற மனோபாவம் உங்களுக்கு வராம எப்படியாவது நாங்க சிம்பிளான கொஸ்டின், சிம்பிளிஃபைடு கொஸ்டின்ங்கிறது தெரியாது. சிம்பிளான கொஸ்டின். அவங்களுக்கு தனிப்பெரும் கட்சியாக தனிப்பெரும் கூட்டணியாக ஒரு கூட்டணி வரும்போது அவர்களுக்கு அந்த 5 ஆண்டுகளையும் ஆள்வதற்கு கொடுக்க முடியாது. தேர்தலுக்கு பிறகு மேனிபுலேட் பண்றீங்க, கொடுக்க முடியாதுன்னு நான் சொல்றேன். ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு அவங்களுடைய கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா, நாங்க பிஜேபியினுடைய ஆட்சியை வந்தால் என்ன நிறைவேற்றுவோம் என்கிறது எங்க மேனிஃபெஸ்டோல இருக்கு. ஆனா என்டிஏன்னு வந்ததுன்னா என்டிஏ தர்மத்துக்கு உட்பட்டு நடப்போம்னு சொல்றாங்க. ஆனால் நடைமுறை அனுபவத்துல காங்கிரஸும் சரி பிஜேபியும் சரி இந்த கூட்டணி அமைச்சதுக்கு அப்புறம் அது காங்கிரஸினுடைய தனி ஆட்சியா தான் இருந்திருக்கு. காங்கிரஸ் வந்து யூபிஏ அரசாங்கத்தில் இருக்கும்போது யூபிஏனுடைய கொள்கைகளை ஒன்றும் அவங்க அமுல்படுத்தல. தங்கு தடையற்ற முறையில் ஒரு சின்ன குறுங்குழு தான் சொல்லுவேன், அவங்களுடைய விஷயங்கள் தான் அமலாச்சு தவிர மற்றவங்க எல்லாம் பார்வையாளர்களா இருந்தாங்க. நாங்க வந்து ஒரே நிமிஷம், பெட்ரோலியம் பொருட்களுடைய விலை உயர்வுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு பேசுறாங்க. நாங்க பெட்ரோலியம் விலை உயர்வு வரும்போதெல்லாம் நாங்க கண்டிச்சு அறிக்கை விட்டோமா, அதோட எங்க பணி முடிஞ்சு போச்சுன்னு கூட்டணி கட்சிகள் சொல்லி தப்பிக்க முடியாது, தப்பிச்சாங்க. ஏன்னா காங்கிரஸ் ஆட்சியா இருந்து அதே தான் இவங்க ஆட்சியிலும் இருக்கும். பிஜேபி ஆட்சி அப்படி பார்த்தா பிஜேபியினுடைய கொள்கையில நிறைய நெகட்டிவான விஷயங்கள் இருக்கு. அதனாலதான் வருவது சரியில்லைன்னு நாங்க பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்து தான் தேர்தல் அறிக்கையில என்ன சொன்னார்களோ அதை நிறைவேற்றுவது என்பது நல்லது தானே. அதை சொல்லி தானே நாங்க வாக்கு கேட்கிறோம். அது நிறைவேற்றினா கூட மக்கள் தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளுகின்ற மனோபாவத்தை இந்த இடதுசாரிகள் ஏற்றுக்கொள்ள மனோபாவத்தை எதிர்க்கிற விஷயத்தை அமல்படுத்தி, நான் சொல்வது பிஜேபி தனி பெரும்பான்மையாக ஆட்சியில வரும்பொழுது நீங்க என்ன சொல்றேன், கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஏதோ ஒரு விதத்துல வந்துடுறீங்க, அப்ப உங்களுடைய தேர்தல் அறிக்கை நிறைவேற்றுவீங்களா மாட்டீங்களா? அப்ப அதுக்காக தானே தேர்தல் அறிக்கை கொடுக்குது. என்ன நான் இதை செய்வேன்,
இதற்காக எங்களுக்கு வாக்களிக்கணும்னு மக்கள்கிட்ட போறோம். அப்ப மக்கள் எங்களுக்கு தீர்ப்பளிக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த நிறைவேற்ற வேண்டியது என்னுடைய கடமை இல்லையா? அப்படி பர்சனல் அஜெண்டா இல்ல 273 வந்தா நீங்க அதை செய்யுங்க, அது உங்க விருப்பம். நீங்க அது வராம இருக்கும்போது நீங்க வந்து நீங்க 20 சீட்டு 30 சீட்டு இருக்கும்போதே காங்கிரஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவங்க காங்கிரஸோ பாரதிய ஜனதா கட்சியோ சொந்த அஜெண்டாவை நிறைவேற்றினாங்கன்னா, அல்லது நீங்க சொல்ற மாதிரி ஒரு செக்டேரியன் அஜெண்டாவை ஒரு குறுங்குழு அந்த விஷயங்கள் ஆட்சி நடத்திச்சுன்னா, கூட இருக்கிறவங்க வந்து ஆதரவை திரும்ப வாங்கிட்டு மக்களை சந்திக்கிறதுக்கு வர வேண்டியது கூட கேளுங்க. கூட இருக்கிறவங்க சந்தர்ப்பவாதிகளாகவும் ஊழல் மலிந்தவர்களாகவும் பல்வேறு விதத்துல இருக்கிறாங்க. சந்தர்ப்பவாதி சர்டிபிகேட் ஐஎஸ்ஐ முதல்ல நீங்க கொடுக்கிறதானா? இல்ல நீங்க யாருக்கு சர்டிபிகேட் கொடுக்கிறீங்களோ அவங்க மதசார்பற்றவர்கள். நீங்க யாருக்கு சர்டிபிகேட் கொடுக்கிறீங்க? தெரியாத விஷயம் மதவாதியா? ராகவன் தெரியாத விஷயம் இல்ல. இப்ப 15 ஆண்டுகளும் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்திருக்கு. அந்த ஆட்சியிலும் இருந்தாங்க, இந்த ஆட்சியிலும் இருந்தாங்க. எல்லா ஆட்சியிலும் அவங்க மேல ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. ஆனா எல்லாத்துக்கூடயும் போய் உட்கார்ந்து பிசினஸ் பண்ணிட்டு அவங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு இருந்தாங்களா இல்லையா? அப்ப இது சந்தர்ப்பவாதம் இல்லையா? அப்ப நீங்க அவங்களை ஆதரிச்சதே இல்லையா? திரும்பவும் நீங்க ஆட்சிக்கு 10 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் பொழுது கடந்த யூபிஏ 1ல நீங்க ஆதரவு கொடுத்தீங்க, திமுகவுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போனீங்க. ஆதரவு கொடுக்கிறது வேற, பங்கேற்கிறது வேற. இந்த ரெண்டுக்கும் டிஸ்டிங்க்ட் டிஃபரன்ஸ் இருக்கு. இஷ்யூல அன்றைக்கு பிஜேபி எதிர்த்தோம், காங்கிரஸ் நீங்களும் எதிர்த்தீங்க, எல்லாரும் எடுத்தோம். காங்கிரஸ்க்கு அப்புறம் ஏன் ஆதரவு கொடுத்தீங்க? போபஸ் இஷ்யூ முடியல, நீங்க ஆதரவு கொடுத்தீங்க. அதனால ஆதரவு கொடுப்பது என்பது வேற, பங்கேற்பது என்பது வேற. நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தையும் சிபிஎம் பத்தி பேசும்போது அவங்க பங்கேற்றார்கள் நான் பேசிட்டு இருக்கேன். நீங்க ஆதரவு கொடுக்கலையான்னு அதை ட்விஸ்ட் பண்றீங்க, அது சரி கிடையாது. நான் சொல்றேன் திராவிட முன்னேற்ற கழகத்தை பத்தி பேசும்போது அது ரெண்டு கட்சியிலையும் எப்படி சந்தர்ப்பவாத நிலை எடுத்ததோ, இப்ப நாளைக்கு வந்து இவங்க இன்னொரு தடவை ஆட்சிக்கு வந்தாங்கன்னா ஒருவேளை they come to power, திராவிட முன்னேற்ற கழகத்தை கேட்டு சேர்க்க மாட்டேன்னு சொல்லுவாங்களா? நீங்க சொல்லுவீங்களா காங்கிரஸ்க்கு ஆதரவு கொடுக்க மாட்டேன்னு? இன்னும் தேர்தல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இது போன்ற விஷயங்களை நம்ம தொடர்ந்து பேசிட்டே இருக்கக்கூடிய நிலை தான் இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்காக பொதுப்பதற்கு நிகழ்ச்சி உங்கள் இருவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.